வெல்கம் பேக் டு கில் ஜோன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால் மைன்கிராஃப்டில் சர்வைவல் சீசன் 2 தான் பார்க்க போகிறோம். அதில் நம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நெதரைட் நம்ம மாற போகிறோம். நெதரைட்டுக்கு ஆக்ஸியும் நெதரைட்டுக்கு மாற்ற போகிறோம் இல்லை மாற்ற போகிறோம். கொஞ்சம் டைமண்ட்ஸு அப்புறம் நெதர் இதெல்லாம் தேவைப்படுது. நிறைய டைமண்ட் செலவாகுதுங்க. இன்னொரு நாள் ஒரு டைமண்ட் மைனிங் போகலான்னு இருக்கிறோம். நான் பீக்கனுக்கே ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து வைக்கலான்னு பார்த்தேன். பட் இது பத்தாதுன்னு நினைக்கிறேன். 32 டைமண்ட் 1 ஸ்டாக் ப்ளஸ் 32 ஸ்மித்திங் இருக்க. நெதரைட் அப்கிரேட்டரான பேர். ஆமாம், நெதரைட் அப்கிரேட்டு ஒரு 2 செய்ய முடியும் நம்மளால். இப்போதைக்கு 4 நெதரைட் அப்கிரேட் நம்மகிட்ட இருக்குது. இதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஆக்ஸுக்கு நெதரைட்டு போடுவோம். ஓகே, டைமண்ட்லாம் செலவாயிட்டு தான் இருக்குது. டைமண்ட் சீக்கிரமாக நம்ம எடுத்துகிட்டு வரணும் போயிட்டு. ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபுல் ஓபி என்சான்மெண்ட் போட்டுட்டு மேன்ஷனுக்கு போக போகிறோம். ஓகே, இப்போது 20 XP இருக்குங்க. இது போதும். நான் இன்றைக்கி என்சான்மெண்ட்டை முடிச்சிருவேன். இதுக்கு அன்பிரேக்கிங் 3 தான் நான் போட போகிறேன். வெறும் அன்பிரேக்கிங் 3 ஏமாற்றிட்டானுங்க. நான் ஒத்துக்க மாட்டேன். இது டிசென்ஷன் பண்ண XP தரல. ஸ்மைத்து, ஷார்ப்னஸ்ஸு, அன்பிரேக்கிங்கு எது போடலாம்? எதுவுமே தேவையில்லை, போங்கடா அந்த பக்கம். ஆர்மருக்கு தான் போட போகிறேன் நான் இப்போது. ஆர்மருக்கு போகணுன்னா நமக்கு நிறையவே தேவைப்படுமே XP. ஸோ நான் கொஞ்ச நேரம் AFK பண்ணிவிட்டு வரேன் கைஸ், வேறு வழி இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா AFK போயிட்டு வந்ததில் 39 XP தான் கிடச்சிது. ஸோ சார், பூட்ஸுக்கு என்ன என்சான்மெண்ட் கிடைக்குது? ப்ரொடெக்ஷன் அடையுதுங்க. பூட்ஸுக்கு போகிற மாதிரி ஹெல்மெட்டுக்கு என்ன கிடைக்குது? அன்பிரேக்கிங், ப்ரொஜெக்டில் ப்ரொடெக்ஷன், அன்பிரேக்கிங், க்ரீப்பர். ஐயோயோ புக் ஷெல்ஃபு, க்ரீப்பர், தற்கூரி நாய் உடைச்சிட்டாங்க எல்லாமே. ஐயோயோ, மேக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க என்சாண்டிங் டேபிள். ஸோ இப்போதைக்கு இந்த நெதர் ராக் போட்டு வைக்கலாமா? வேணாம். இது எதுக்கு போட்டு வேஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு தேவைப்படும் ஸ்மித்திங் டெம்பிள் செய்கிறதுக்கு. யாருங்க அவன்? ஐயோ, மொத்தமாக என்சாண்ட் பண்ணுற கேப்பில் வேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டான். முறையாக எனக்கு க்ரீப்பர் அட்டாக் நடந்திருக்கு சர்வைவல் சீரீஸ் சீசன் 2ல். சீசன் 1ல் நிறைய தடவை நடந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்கிறேன். பட் சீசன் 2ல் ஃபஸ்ட் டைம் பயங்கரமாக நான் பயந்தே போயிட்டேங்க. ஒரு செகண்ட், யாரா அவன்? மாலை வேறு எதுவுமே உடையில. இங்கே 2 புக் ஷெல்ஃப் மட்டும் இப்போ காணோங்க. சரி, நான் அதை கிரியேட்டிவ்லேருந்து எடுத்துக்கிறேன், வேறு வழி இல்லை. போய் செஞ்சுக்கிட்டுலாம் அது இருக்க முடியாது, அதுக்கு தனி டைம் ஆகும். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா புக்குக்கு ஃபஸ்ட்டே பாட்டில் போட்டு வச்சுருந்தேன். செம்ம கடுப்புங்க. அவனை யாருன்னா வர சொன்னாங்களா? எனக்கு அதுதான் புரியல. சரி விடுங்க, சாணியம் பிடிச்சி அவன் ஒளிஞ்சிட்டான்னு சந்தோஷப்படுவோம். ப்ரொஜெக்டில் ப்ரொடெக்ஷனை வையால் நான் ப்ரொடெக்ஷன் 2வே போட்டுக்கிறேன். அதுக்கு ப்ரொடெக்ஷன் 2 மட்டும்தானா? அடா பாவிகளா. ரெஸ்பிரேஷன். ஓகே, ரெஸ்பிரேஷன் 2. என்னடா கொஞ்சமாச்சும் மரியாதை. இருங்க. ஃபெதர் ஃபாலிங் 3 இதுதான் எனக்கு தேவை. பிளாஸ்ட் ப்ரொடெக்ஷனோட தந்திருக்கேன். ஓகே, ஹெல்மெட்டு என்னன்னு சொல்லுங்கள். ரெஸ்பிரேஷன், ஃபேண்ட்டுக்கு என்னன்னு தரீங்க? த்ரோன்ஸு, பிளாஸ்ட் ப்ரொடெக்ஷன் 4. சரி என்ன சொல்கிறது? இப்போ ஆக்ஸுக்கு என்ன தரீங்க? பேன் ஆஃப் ஆர்த்ரோ போடு. சரி, இன்ஷன் பண்ணி தொலைச்சிட்டு என்ன பண்ணுறேன்னா இப்போ டிசென்ஷன் எங்கேயோ பண்ணுமே. ட்ரிப் ஸ்டோனே காணுங்க. ஷோ, க்ரீப்பர் சரியான வேலை காமிச்சிட்டாங்க. எனக்கு டென்ஷனாக இருக்குது எனக்கு இப்போது.
சரி, பக்கத்தில் ஒரு ஸ்மித் இருப்பான். இவங்கிட்ட போய் ஆக்ஸை மாதிரி டிஸ்ட்ரிக்ஷன் பண்ணிட்டு வரலாம். ஸோ அந்த இது எடுக்க வேணான்னு நான் பார்க்குறேன். செம்ம கடுப்பாக இருக்குங்க. கஷ்டப்பட்டு இது பண்ணாங்க எல்லாமே. ஸ்மித்து ஷார்ப்னஸ் 2 கிடச்சிருக்கு. இது எடுத்துப்போம். ஓகே, நல்ல என்சான்மெண்ட்டு ஒரு தடவை போட்டிருக்கோம். ஸோ பெட்டு போட்டு ரீஸ்பான் செட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து மெயின் டாஸ்க் என்ன வைக்க போகிறோன்னா ரெய்டு தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வேறு டாஸ்க்கு சொல்லியிருப்பேன், பட் அதெலாம் டாஸ்க் இல்லை. ரெய்ட் பண்ண போகிறதுலாம் இன்றைக்கான டாஸ்க்காக இருக்க போகுது. ஏன்னா நம்மகிட்ட ஆமினோஸ் 5 இருக்குது. இதை வச்சுட்டு சும்மா இருந்தேன்னா என்ன மாதிரி ஒரு தற்கூரி யாருமே இல்லை. அதனால் ஆமினோஸ் 5 வச்சுட்டு சும்மா இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் வம்பு பண்ண போகிறோம். ஸோ அதனால் வீடியோக்குள்ளே போக முடியல. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போய் தான் பெரிய சம்பவமாச்சு. அதெல்லாம் யாரும் கண்டுக்கூடாது. ஓகே, ஏன்னா உள்ளே போயிட்டு குடிக்கலாம். ஸோ எனக்கு இப்போ நம்ம ஆமினோஸ் இது யூஸ் பண்ணுறோன்னா கண்டிப்பாக வில்லேஜஸில் சாவானுங்க. அதனால் எதனா ஒரு வில்லேஜராச்சும் நான் இன்றைக்கி சேவ் பண்ணணும். என்னோடய ஐடியா இப்போது எதனா ஒரு வில்லேஜராச்சும் நான் காப்பாற்றினா தான் ரெய்டில் ஜெயிக்க முடியும். அது எந்த வில்லேஜராக இருந்தாலும் சரி, அவன் நல்ல வில்லேஜராக இருக்கணும். இவனை நம்ம லாக் பண்ண முடியாது. ஏன்னா அந்த பக்கம் திறந்த வேலிக்காக ஒரு திறந்த வேலியாட்டம் ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது. என்கிட்ட ஐடியா இருக்குது. எங்கன்னா பெல் அடிச்சிட்டோன்னா எல்லா வீட்டுக்குள்ளே ஓட்டுருவானுங்க. அப்போ இந்த பூசணிக்காவை போட்டு அவங்க வீட்டு வாசலில் அடைக்க போகிறேன். இதுதான் என்னோடய ஐடியா. ஓகே, பெல்லு கண்டுபிடிக்கணும். வாங்க, அவனுங்க லக்கா இதுக்குள்ளே போய் மாட்டிக்கினானுங்க, நான் இல்லைன்னு சொல்ல. பட் அவங்களெல்லாம் அடைச்சி வச்சா ஈஸியாக தப்பிச்சு போயிடுவானுங்க. சாரி, ஈஸியாக கொண்டு போயிடுவாங்க. இப்போ கிளம்புவானுங்க. யாருன்னா போங்க வீட்டுக்கு. ஓகே, இந்த பச்சை கலர் மாண்டியம் போகிறானா? எல்லாம் போயிட்டுருப்பானுங்கன்னு நினைக்கிறேன் வீட்டுக்குள்ளே. ஓகே, அடி. ஓகே, எல்லோரும் வீட்டுக்குள்ளே தான் இருப்பானுங்க. எங்கே இதுக்குள்ளே ஒருத்தன் இருக்கான். நல்ல விஷயம். ஆக்ஸ் எடுத்து ஒரு போட்டு அவ்வளோதான். நீ உள்ளே இருடா கொஞ்ச நேரத்துக்கு. ஆமினோஸ் 5 குடிக்க போகிறேன். ஆமினோஸ் 5 இது எத்தனை தடவை ரைடுக்கு வருவானுங்கன்னு தெரில. இது வந்து உங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் ரேரு. ரைடு ஸ்டார்ட் ஆகிருக்கணுமே நேரத்துக்கு. என்னடா ரைடு ஸ்டார்ட் ஆகலை? எங்கே ரெய்டு ஸ்டார்ட் ஆகிருக்கணுமே. ஓ, இப்போ இந்த டைமிங் முடிஞ்சோடனே ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பேட் ஓமன் இப்போ ரெய்டு ஓமனாக மாறப்போகுது. அது நினச்சேன். கைஸ், என்னோடய லேப்பீஸை நான் மட்டும் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, வேணாம், ரெடி ஆகும் நம்ம வில்லேஜில். லேப்பீஸ் மட்டும் நான் சேவ் பண்ணிட்டு வந்துடுறேன் உள்ளே. ஓகே, இங்கேயே விசில் ஊதுறானுங்க. விசில் இல்லை, சங்கு ஊதுறானுங்க. கண்டுபிடிக்கணும் இப்போ நம்ம தான். நான் தான் இப்போ கண்டுபிடிச்சாகணும். நான் கண்டுபிடிச்சிட்டு உங்க பேசிக்கிறேன். கைஸ், நான் வந்து வந்துட்டேன். பார்த்துட்டானுங்க என்ன. எனக்குலாம் பூச்சி கடித்த மாதிரி தான்டா. ஓகே, 2 பேரை கொண்டுட்டேன்னா இன்னும் 2 பேர் எங்கே இருக்கானுங்கன்னு தெரில. இந்த கோலம் நாய் வேறு அப்பத்துலேருந்து நானும் பார்த்துட்ருக்கேன். வெறுப்பேற்றிட்டுருக்கான் அடிக்காமல். எல்லாருக்கும் கோலம் ஹெல்ப் பண்ணுவான், எனக்கு மட்டும் ஹெல்ப் பண்ண மாட்டேறான். அது நாசமாக போனவன். ஓகே, மற்ற 2 பேர் எங்கே இருக்கானுங்கன்னு தெரிலையே. இப்போ அவங்க 2 பேர் அடிக்கிறது தான் பெரிய ப்ராப்ளம் ஆக போதோ தெரியல, பார்ப்போம். கைஸ், நான் அந்த 2 பேர் இங்கே ஸ்பானாக இருக்கானுங்க, பைத்தியக்காரருங்க. ஏண்டா உங்கள் துணை அங்கே ஸ்பானாக இருக்கானுங்க, நீங்கள் என்னடா இங்கே ஸ்பானாக இருக்கீங்க? நாசமாக போகணுங்க. எத்தனை எமரல்டு கிடைக்குமே, கிடைக்கல. ஓகே, வாங்க ரைடு. இன்னொரு ரைடு ஸ்டார்ட் ஆகுது. என்னடா பில்லு ஆட்டோமேட்டிக்காக அடிக்குது. இப்போ எங்கேருந்து மணி இது ஊதுறானுங்கன்னு தெரில. சங்கு இங்கே கொஞ்சம் இங்கே சைடு இல்லை. அப்போ உள்ளே எங்கன்னா தான் இருக்கானுங்கன்னு அர்த்தம். வாங்க போகலாம். நீங்கள் சிரிப்புங்க இவனுங்களோட சண்டை போடுறது ரியலாக. இதுங்களை நான் ஃபஸ்ட்டு மைண்ட் கிராஃப்ட் ஆடும் போது வில்லேஜஸாக ஐயோ அவனுங்கெல்லாம் பயங்கரமாக அடிப்பானுங்க அப்படி இப்படின்னு நினச்சேன். இவனுங்கெல்லாம் தற்கூறிங்க. ஐயோ போட்டு குழக்கிறானுங்க. எமரல்டு கிடச்சிருக்கு. போடு.
என்னடா நீங்கள் அடியே பட மாட்டேங்குது. இன்னும் 2 பேர் இருக்கானுங்களாம். ஓகே, எனக்கு 2 பேர் எங்கே இருக்கானுங்க எப்படி இருக்கானுங்களான்னு தெரியாது. ஆனால் 2 பேர் இருக்கானுங்க. ஓகே, எங்கேயோ இருக்கானுங்க இங்கே மறைஞ்சிக்கிட்டு. இதுங்க சார், நான் ஒரு ப்ரெட்டை சாப்பிட்டுக்கிறேன். இந்த சைடு இருக்கானுங்களா? இன்சைடு இல்லை, நைட் வேறு ஆகுது. தூங்கி எழுந்திரிச்சிடலாம் இருங்க. எனக்கு ஹீரோ ஆஃப் த வில்லேஜ் ஆகணும், எனக்கு அதுதான் ஒரு ஆசை. இவனுங்க தூங்க விட மாட்டானுங்களா என்னன்னு தெரில. கோலம் இருக்கான், என்னத்துக்கு இருக்கான்? தின்றதுக்கு தான் இருக்கான் கோலம். அந்த மாதிரி தான் தெரியுது கோலமை பார்த்தா. நான் தூங்கி எழுந்திரிச்சிட்டு வந்துடுறேன். வில்லேஜை நினைப்பான், டி சண்டை போடுறா ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா டி ப்ளீஸ்ரா சண்டை போடுறா அப்படின்னு நினைப்பான் வில்லேஜரு. ஓகே, அங்கே இருக்கான் ஒரு வேண்டிகேட்ரு. எங்கெங்கே அவனை கொல்ல போகிறான். நான் இங்கே இருக்கும் போது நீ அவனை கொல்ல போகல. 2 ஷாட் கீழ் தான் இவனுங்களுக்கு. என்னோடய ஸ்வாடு இப்போ ஓபியில் இருக்குது. ஓரளவு ஓபி லெவல் ஸ்வாடு தான், மொக்க ஸ்வாடுன்னு சொல்ல முடியாது. அதுக்குன்னு தலைவரே எப்படியும் சொல்ல முடியாது என்னோடய ஸ்வாடு. இது தவிர -5 7 தடவை வருவானுங்க இவனுங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டம். எங்கள் கோலம் போட்டு தள்ளிட்டுருக்காங்க. கோலம் வந்து போட்டு தள்ளிட்டுருக்கான். நல்ல விஷயம். கோலம் நமக்கு ஹெல்ப் பண்ணுறான், நல்ல விஷயம். கெட்ட விஷயம் என்னென்னா 3வது ரைடு ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ இவனுங்க எங்கே ஸ்பான் ஆகிருக்கானுங்கன்னு தெரில. கோலம் இதே மாதிரி ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். அவன் ஹெல்ப் பண்ணாமல் இருந்தானா செத்துருவான் கண்டிப்பாக நான் சீக்கிரமாக. கோலம் சவுண்ட் இந்த பக்கம் தான் கேட்குது. எங்கேயோ கிட்ட தான் ஸ்பான் ஆகிருக்கானுங்க. எங்கேருந்து தான் கரெக்டாக தெரில. என்னோடய வீட்டாண்ட ஸ்பான் ஆகிடாதீங்கடா. அதில் என்னோடய வீட்டாண்ட ஒரு பல ரணங்கள் நடந்திருக்கு. பல அடிகள், பல வழிகள் என்னோடய மனசில் இருக்குது இந்த க்ரீப்பர் பண்ண வேலையால். அதை வெளியே சொன்னால் அழுத்துருவேன், பட் அழுவக்கூடாது. என்னடா எவ்வளோ நேரமாக தேடுறதுடா, எங்கடா இருக்கீங்க? ப்ளீஸ்ரா வந்துடுங்கடா, கண்ணு முன்னாடி வந்துடுங்கடா தம்பிகளா. இவங்க வரலைன்னா ரைடு போயிட்டே இருக்கோங்க. அதுதாங்க இருக்குது. அயன்குளம் பாருங்கள், எது மேலே ஏறி நின்று பார்த்துட்ருக்கான்ட்டு. இது ரொம்ப முக்கியம் அயன்குளம். இப்போது வில்லேஜஸ் எங்கே இருக்கானுங்கன்னு தெரில எனக்கு. இப்போ அதுதான் வந்து கடுப்பாக இருக்குது. இவனுங்க எங்கே இருக்கானுங்கன்னே தெரில எனக்கு. ரொம்ப நேரமாக நானும் தேடிக்கிட்டு இருக்கேன், கிடைக்கவே மாட்டுறானுங்க. ஸோ அப்போது ரைட்டில் நம்ம தோத்துட்டோன்னு அர்த்தம். ஏன்னா இவனுங்க கிடைக்க மாட்டுறானுங்க. ஸோ இங்கே தான் எங்கேயோ இருக்கானுங்க. இன்னும் நல்லா நான் தேடி பார்த்தா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நானும் நினைக்கிறேன். என்னால் வந்து கண்டே பிடிக்க முடியல கைஸ். ஒரு சிரிப்பு என்னென்னா, சவுண்ட் இப்போ இந்த பக்கம் இருந்து வருது. நான் வந்து வில்லேஜர் அவுட் போஸ்ட்கே வந்துட்டேன். ஒரு கோல்டன் ஆப்பிள் சாப்பிட்டுக்கலாம் கைஸ். அப்போ தான் கொஞ்சம் எனக்கு பவர் கிடைக்கும். ஒரு சக்தி பலம் பிறந்தது போல் எனக்கு ஒரு சக்தி கிடைக்கும். எங்கே இருக்கானுங்க? இதோ இருக்கானுங்க. நாசமாக போனவனுங்க இவனுங்களை. எவ்வளோ நேரம் தேடுறது நானும். ஐயால ஒரு ரேவேஜர் வந்திருக்காங்க. இவன் ஒருத்தனை தூக்கிட்டா ரைடில் எல்லாருமே மொக்கையாயிடுவாங்க. ஓகே, 2 பேர். இதோ இதில் ஒருத்தன் இங்கே இருக்கான். சாவுங்கடா, நாசமாக போனவனுங்க. எங்கே இருக்கான்னு தெரில. இதோ அங்கே இருக்கான் அவன். ஹீரோ ஆஃப் த வில்லேஜ் கொடுத்துட்டான். ஈஸி மோடுன்றனால கொடுத்துட்டாங்க ஹீரோ ஆஃப் த வில்லேஜ். பிரச்சனை என்னென்னா என்கிட்ட எமரல்டே கம்மி. ஐயோ, இதை வச்சு நான் என்னடா பண்ணுவேன்? ஹீரோ ஆஃப் த வில்லேஜ் கிடைச்சோன்னு ட்ரேடு பண்ண முடியாமல் என்னால் என்னடா பண்ண முடியும்? ஐயோ கடவுளே. இப்போ நான் எமரல்டில் ட்ரேட் பண்ணணுன்னா எனக்கு ஃப்ளெச்சிங் டேபிள் தேவை. ஏன்னா நான் ஃப்ளெச்சர் வர வச்சு நிறையாவே வந்து இது எடுக்குவேன், ஸ்டிக் எடுக்கலாம். ஓகேவா? அப்புறம் பிரச்சனை இருக்காது எனக்கு. அப்போனா நம்மளும் ஒரு ஃப்ளெச்சிங் டேபிள் பண்ணி இன்றைக்கி நாள் நம்ம நிறைய எமரல்டு எடுக்க போகிற நாளாக இருக்க போகுது. ஓகே, 2 ஃப்ளெச்சிங் டேபிள் பண்ணிட்டேன். இப்போ 2 வெட்டி வில்லேஜஸ்களை பிடித்து
அவங்களுக்கு வேலை கொடுக்கறது தான் நம்மளோட டாஸ்க். இப்போது அந்த 2 வெட்டி வில்லேஜர் யார் யாராக இருப்பாங்கன்னா, ஒருத்தன் வந்து இவன் தான் ஒருத்தன். ஜாப் எடுறா, ஜாப் எடு, ஜாப் எடுங்க, ஜாப் எடுறா. ஓ, இங்கே எடுத்துருக்காங்க ஜாபு. இப்போ இவன் வந்து நமக்கு ஸ்டிக்குக்கு வந்து இது தருவான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எப்படியோ 19 எமரால்டு வந்து கறந்து எடுத்துட்டேன். பட் இது இன்னும் எண்டு இல்லை, டிசி ஸ்டார்ட்டு. என்ன தான் 19 எமரால்டு கறந்து எடுத்தாலும் எனக்கு இன்னும் ஆசை போகல. அதனால் வந்து நான் இன்னுமே கொஞ்சம் வந்து எல்லாமே எடுக்க போகிறேன். அப்புறம் இன்னொரு ஃப்ளெச்சிங் டேபிள் எங்கே போச்சுன்னே தெரிலங்க. அது என்னமோ பக்காக இன்னும் கிளிச்சாக என்ன கருமோன்னு தெரில, எங்கே போச்சுன்னே தெரில. ஸோ அது போனால் போட்டோம். இன்னும் நமக்கு வந்து நிறையவே வந்து எமரல்ஸ் தேவைப்படுது. இன்னுமே என்கிட்ட நிறைய ஸ்டாக்காக லாக் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது எல்லாமே நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறது தான். ஸோ ஒரு வழியாக என்னோடய எமரால்டு வேட்டை வந்து 28 வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ ஒரு நல்ல குவான்டிட்டி தான். இவன் ஒருத்தன் கொடுத்தான், அவன் ஒருத்தன் கொடுத்தான், அவ்வளோதான். சரி, அவனுமே எனக்கு கொடுக்கல. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து புக் ஷெல்ஃப் வந்து தேவைப்படுது. அதாவது புக் ஷெல்ஃப் இல்லை, என்சாண்டட் புக்ஸு தேவைப்படுது. ஏன்னா இந்த இது இருக்கும் போதே நம்ம வந்து எல்லாத்தையும் ட்ரேட் பண்ணி முடிச்சிட்டோன்னா பிரச்சனை இருக்காது. இது முடிஞ்சதுக்கப்புறம் என்னால் ட்ரேடிங் வந்து எல்லாம் ரேட்டாக விற்பாருமாங்க. அது வந்து கொஞ்சம் நடக்கக்கூடாது இன்றைக்கும். ஆனால் நான் போய் லெக்டரை போய் டக்குன்னு தூக்கிட்டு வந்துடுறேன் வீட்டிலேருந்து. ஏன்னா இவனுங்க வந்து கொஞ்சம் உஷாரானவனுங்க. வில்லேஜஸ் வந்து எப்போயுமே உஷாரு கைஸ். நீங்கள் அவனுங்களை நீங்கள் ஏமாத்தலாம் நினைப்பானுங்க, பட்டு நீங்கள் தான் அவங்கக்கிட்ட ஏமாந்துருவீங்க. அதுதான் உண்மை. இங்கே ஒருத்தன் இருக்கான், பட் இவன் வந்து ஸ்மித்து. இப்போ இதுக்கு இவன் வந்து ஸ்மித்து. இதை உடச்சி எடுத்துட்டு இப்போ வந்து இவனுக்கு லெக்டன் கொடுக்கலாம். இந்த லெக்டன் மாறிடு. மாறிட்டாங்க. இப்போ என்ன புக்கு இவன் விற்கிறான்னு பார்க்கலாம். புக் ஷெல்ஃப் விற்கிறான். இங்கே பார், லெக்டர் வச்சுருக்கேன். மாறிடா, மாறிடா தயவு செஞ்சு. எனக்கு டைம் ஆகுதுடா, மாறு. இவன் வந்து ஃபயர் ப்ரொடெக்ஷன் தரேன். ஸோ அதுக்கப்புறமா சில்க் டச் தரேன்னா, சில்க் டச்சுக்கு வந்து நமக்கு ஒரு புக்கு இன்னும் தேவைப்படுது. இதில் வந்து புக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். செஸ்ட்டில் இருக்குமா இருக்காதா? ஓகே, 12 புக்கு இருக்குது. ஸோ சில்க் டச் நமக்கு தான். ஸோ இனிமேல் என்னால் வந்து ஓர்ஸை வந்து கையிலே எடுத்துகிட்டு வர முடியும். மாசு தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவ்வளோ பெரிய என்சான்மெண்ட்லாம் இல்லை, பட் ஸ்டில் ஒரு நல்ல என்சான்மெண்ட். ஓகே, ஒரு சில்க் டச் நான் எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம பிக்காக்ஸ்க்கு நம்ம போட்டு அப்புறமா அழகு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சுகர் கேன்னா நான் ஒரு இடத்துல வளர்க்கணுங்க. நான் சுகர் கேனை சும்மா வச்சிட்ருக்கேன். ஆனால் பாவி, அது வளர்த்தேன்னா இன்னிடத்துக்கு நான் வந்து அதை வளர்த்துருந்தேன்னா பேப்பருக்கு பஞ்சமே இருந்திருக்காது. ஓகே, இப்போதைக்கு நம்ம சுகர் கேன் எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு இடத்துல. ஸோ வீடியோ வந்து முடிய போகுது கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அப்துல் கில்சோன். லவ் யூ ஆல் அண்ட் டாட்டா, பாய். அப்புறம் வந்து ஒன்று சொல்லிடுறேன். நம்ம வந்து ட்ரையல் சாம்பர் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா வேணாமா அது மட்டும் சொல்லிவிடுங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து ட்ரையல் சாம்பர் எக்ஸ்ப்ளோர் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தீங்க. ஸோ அது எப்படி இருக்கும்லாம் தெரியாது எனக்கு, பட் எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நீங்கள் சொன்னேன்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா நான் ட்ரையல் சாம்பர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை சர்வைவல் சீரீஸ்லேயே. ஸோ இது சீசன் 2 இதுலையாச்சும் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஓகே கைஸ், பாய்.